இருக்கீங்க இதுக்கு நானே போய் கேட்கணுமா? உண்மையை கேட்க சொல்லித்தானே நான் கம்முன்னு இருக்கேன். அப்புறம் திருப்பி நீங்க தாயும் பேசிக்கிட்டு இருக்கோம்னா தனிமையில விட்டுறணும். சரி சரி சரி. அவன் உங்கள்ட்ட தூரம் உங்கள்கிட்ட அதுவும் தொண்டை அப்படியே மடவா தொண்டை. உங்கள்கிட்ட எல்லாம் அமைதியா பேச முடியுமா? அதனாலதான் அதுக்கு போனதுக்குனால உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க என்னடி நம்மளுக்கு சம்பளம் 20 ரூபாய்ன்னு சொல்லி சம்பளம் வாங்கினோன்னு நம்மள்ட்ட கொண்டாந்து கொடுத்தாரு. ஆனா அவன் ரூம்ல பாத்தியல சாமானா வாங்கி வந்து ரெப்புறாங்க. கதவே திறக்கிறாள்ல பாக்குறது. அவ்வளோ சாமான் வாங்கி வந்து ரெப்புறான்னா நம்மள்ட்ட கொடுத்துட்டு காசு போறான். அப்புறம் எப்படி சாமான் வாங்கி வாங்குற காசு வரும்? இப்போ நீ என்ன சொல்ல வர? அவனுக்கு கூட சம்பளம் சொல்ல வரியா? அதுதாங்க உண்மை. நம்மள்ட்ட 20 ரூபாய கொடுத்துவிட்டு அவன் 40-50 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. நம்மள்ட்ட கொடுக்குற காசு ஏதாவது பொருள் வாங்குற காசு வாங்குறானா பத்தியலா? அப்ப வாங்கிட்டு வந்து சேர்க்கறான்னா என்ன இங்க இருந்து வருது காசு? சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? 20 ரூபா தான் தாரேன் இல்லை உனக்கு, அது பத்தாதா? ஏண்டி போட்டு அவனே நொச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன பேசுறீங்க? லூசுத்தனமா பேசுறீங்க. நீங்க குடும்பத்துக்கு பேசுற மாதிரியா பேசுறீங்க? ஏங்க கோட்டூர் திருவிழா வருது, பேத்திக்கு காது ஊத்தணும். மூத்த வீட்டு பிள்ளைக்கு கல்யாண பத்திரிக்கை 3 பத்திரிக்கை வந்திருக்கணும். நினைக்கலாம் புலம்பிக்கிட்டு கிடக்கலையா நீங்க? அம்மா புலம்பி அதுக்கெல்லாம் மொய் எழுதணும், அதை எழுதணும், இதை எழுதணும், நோட்டை எழுதணுங்கிறியா? அதுக்கு அதெல்லாம் நீ என்ன பண்ணணும்? இந்த மாச காசுக்கு வச்சு என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தோணாது. பொறுமையா பேசுறி, அது காதல விழுக போதுமே கொண்டு. அவங்க இல்ல, வெளியில போயிட்டா. அவங்க இருந்தாவா அவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட அதுவும் தொண்டை அப்படியே மடவா தொண்டை. உங்கள்ட்ட எல்லாம் அமைதியா பேச முடியுமா? அதனாலதான் அதுக்கு போனதுக்குனால உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். திருப்பி என்ன மேட்ரு அதை சொல்லு. என்னங்க திருப்பி மேட்ருங்கிறீங்க? இந்த மாசம் அவன்கிட்ட கூட காசு வாங்கணுங்க. சரி கேளு. 40 ரூபா வாங்கினா தாங்க சமாளிக்க முடியும். நீ கேக்குறியா நான் கேட்கவா? கேளுங்க. எவ்வளவு கேட்பான்? 40 ரூபா கேளுங்க. நான் கேட்கறேன். வீட்டு வரி வேற கட்டணும், இது கோட்டூருக்கு போகணும், பத்திரிக்கை மொய் எழுதணும், பூரா மொய் எழுதணும், கிடா குடிக்கணும், கோயிலுக்கு போய் பூசை போடணும், காது குத்தணும். எனக்கு தெரிய முடியும், எல்லா செலவும் இருக்கு. நான் கேட்கறேன், நீ தொணன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. ஆமா கேளுங்க. முதல்ல என்னை ஏத்த கேட்க சொல்லி என்னைய வில்லியாக்குறீங்க. இப்போனாலும் நீங்க கேளுங்க, என்னதேன்னு சொல்றேன் பாப்போம். அவன் ஜான இருக்கானா வந்துட்டானா வெளியே போயிருக்கான்னு சொல்லி வந்துட்டானா என்னன்னு வந்துருவேன். நான் கேட்கறேன், நீ கம்முன்னு இந்த வாருங்க. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அவ இல்லாம இருக்கும்போது கேளுங்க. அவ இருந்தா என்னத்தையாவது உழப்பிக்கிட்டே இருப்பாங்க. சரி நான் கேட்கறேன், நீ கம்முன்னு. இந்த ஆளுக்கு இன்னைக்குதான் புத்தி வந்திருக்கு. இன்னைக்கு மைண்ட கேட்கட்டும், கேட்டு வரட்டும், என்னதான் பேசுறான்னு பார்ப்போம். ஏய், இந்த தாண்டி உட்காந்துருக்கேன், நீ போய் கேள்வி. நான் கேட்டேன் அதான் என்ன பாண்டி, நான் கேட்க போனேன் போனேன். எனக்கு மாறு தெரியுது, நம்ம கேட்டேன். நீ போய் கேளு. ஏயா பெரிய லாரில் அபகதாசு மாதிரி போறீங்க. நான் போய் கேட்கறேன், நான் போய் கேட்கறோம்னு அடிக்க வர மாதிரி கத்துறா. என்ன அடிக்க வர மாதிரி கத்துறாங்க? உனக்கு ரகசியம் நாங்களே போய் கேட்டு பொல்லாதவங்களாகணும். நீங்க நல்லா நவட்டா போட்டுக்கிட்டு தெரியணும். காசை வாங்கி உனக்கு ரகசியமா சொன்னா நீ கத்து. அவன் காதல் பெரிய ரகசியம், பெரிய ரகசியத்தை சொல்லிவிட்டாரு. நீ கேளு, நான் கேட்டேன். என் வாய கிளறாதீங்க. ஒரு ஆளுக்கு என்ன சம்பளம் என்னன்னு கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்ல. இத கூட உங்களுக்கு கேட்க முடியல. இல்ல நான் கேட்டுதான் நான் பொல்லாதவளாகணும். வாங்கி வச்சிருந்தா மத்தான் இது பண்ணுவீங்க. இல்லத்தான் ஒண்ணும் இல்லத்தான். என்ன புதுசா உனக்கு தெரியாததா? மாமா நானும் இப்படித்தானே பேசிக்குவேன் போதும். வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஆமா வர்றதுக்குள்ள பேசணும் தானே பேச சொன்னேன் உங்களை. அதையும் வந்து நோட்டை விட்டுட்டு போறா பத்தியல. நீ போட்ட சத்தத்துல அது வந்துருச்சு. உண்மையா பேசி அவன்கிட்ட போய் ரகசியமா கேள்வி. நான் கேட்ட ஒரு மாதிரி நினைப்பேன் தானே சொன்னேன். நீ கூப்பிட்டு ஊரை கூப்பிடுற, அப்புறம் மரமா ஓடியாரமே. நீங்க ஆம்பளானே, ஆம்பளை கேட்கப்படாத பெத்த பிள்ளைகிட்ட. ஆமா, நம்ம அடுத்த வீட்டு பிள்ளைகிட்ட பேச போறோம். 36 வருஷம் ஆச்சு, இப்பதான் ஆம்பளையானு கேட்கறேன். வேலையா பாருடி, நீ அவன் போய் கேள்வி முதல்ல. இப்ப கூட நானே தான் போய் கேட்கணுமா? என்னப்பா என்றதும் கேட்கணுமா? இல்லடா, நான் என்ன கேட்க ஒன்னும் கேட்கலடா. வெளியே வந்தியா? இப்படி நீ வந்தே, நீ உட்கார்ந்து இருந்தியா பாத்துட்டு சரி அவன் இருக்காரு இங்கிட்டு வந்துட்டேன். உள்ள நான் பெட்ரூம்ல நான் இருந்தா நாங்க இருக்க முடியாது. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் சும்மாடா வந்தேன். சரி ஓகே. இப்படி இருக்கு எனக்கு. இதுக்கு நானே போய் கேட்கணுமா? உண்மையை கேட்க சொல்லித்தானே நான் கம்முன்னு இருக்கேன். அப்புறம் திருப்பி நீங்க என்னடி? நானே போய் கேட்டுக்கிறேன். ஏப்பா என்னம்மா?
அவனு கேட்குறேன், கோச்சுக்க மாட்டியே? கோச்சுக்கிற மாதிரி எதுவும் கேட்காம இருந்தீங்கன்னா நான் கோச்சுக்க மாட்டேன், இல்லைன்னா கோச்சுப்பேன். இந்த மாதம் அதிக செலவு வந்துருச்சு. அதனால் இந்த போன மாதம் கொடுத்ததையே கணக்கு பண்ணி கொடுக்காத, 10-20 சேர்த்து கொடு. உனக்கு என்னதான் சம்பளம் வாங்குறாப்பா? சம்பளம் அது எதுக்குமா உங்களுக்கு? கம்மியாக தான்மா கொடுக்குறாங்க, லிமிட்டடாக தான் கொடுக்குறாங்க. சரிடா, ₹1 கொடுத்தாலும் பெத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு நான் உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ கொடுக்குறேன்? மந்த்லி 20 கொடுக்குறேன். 20,000 கொடுக்குறேன். எனக்கு 22,000 சம்பளம். என்னோட செலவுக்கு, என்னோட ஒய்ஃப் செலவுக்கு, பாப்பா செலவுக்கு நான் ஒரு 2,000 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 20,000 நான் கொடுத்துட்றேன். உனக்கே ஓவரா தெரியலையாடா? என்னம்மா? பெத்தவங்கள்ட்ட கொடுத்து வாங்கடா. என்ன அப்புறம் 20,000 எடுத்துக்கிறேன், அப்புறம் 50,000 எடுத்துக்கிறேன், அப்புறம் 60,000. என்ன பேச்சா? குடு, நாங்க தான் வரவு செலவு பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அப்புறம் நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிற மாட்டோம்னா அந்த சமயத்துக்கு வாங்குறதுக்காண்டி நான் 2,000 வச்சுக்கிறது எப்பவுமே சேஃப்டியாக. அதுக்காக மற்றபடி ஒன்றும் கிடையாது, அது வேற எதுவும் கிடையாது. அதான் 20,000 மொத்தமாக கொத்தாவே உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன்ல. கொடுக்குற. எனக்கும் அதுலேயும் ஒரு டவுட் இருக்கு. சரி, அங்கிட்டும் இங்கிட்டும் என்ன புரியல. ஒதுக்கி வச்சுக்கிட்டு அந்த மனம் ஒரு யோசனை. இந்த 2,000 தான் ஒதுக்கி வச்சுக்கிறேன், தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்ன கேட்குறதுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறானே? என்ன ஐடியாவில் சொல்லிட்டு போகிறேன்? ஏன் ஒரு பெத்ததாகிட்ட உண்மை சொல்லக்கூடாதா? 22,000 எடுக்கிறானா, 20 ரூபா என்கிட்ட கொடுக்குறானா, 2,000 ஓவா வச்சுக்கிறானா? அவன் உண்மையை பேசுகிறானா? இவன் பேசவே மாட்டேன், ஒரு நாள் கூட உண்மை பேசுகிறேன். இல்லைனாலும் இவன் 30-40 ரூபா சம்பளம் வாங்குவேன். அதில் 20 ரூபாயை அமுக்கிக்கிட்டு நம்மள்ட்ட 20 ரூபாயை கொடுக்குறேன். சரி, அது உண்மையை சொன்னான்னு ஏன் சேர்த்துட்டு போகிறேன்.